மானாமதுரையில் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவல் கைது செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கோரி மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த சாலை மறியல் போராட்டம் இன்று 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆகாஷின் உடற்குழாய்வு பரிசோதனை முடிவடைந்தாலும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி ஆகாஷின் குடும்பத்தினர் அவரை உடலை வாங்குவதற்கு மறுத்திருக்கிறார்கள். இதனால் இந்த மக்கள் அனைவரும் தொடர்ந்து 4 வழிச்சாலையில் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றி பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் இருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய சூழலில் மானாமதுரையில் இந்த பகுதியில் மட்டும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் போராட்டம் நடந்து வருவதால் அந்த பள்ளி வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த அறிவிப்பானது விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை இன்று விடுமுறை என தனியார் பள்ளிகள் அறிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.